பிரிகை அளவீடுகள் என்னென்ன இருக்கு? பெருகை அளவீடுகள். அதான் படிச்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. வீச்சு, நியம விலகல், எஸ். சராசரி விலகல், காலனை விலகல். எஸ். இந்த இருக்கு அவ்வளவுதான் சரியா. இப்ப அதான் படிச்சிட்டு இருக்கோம். பிரிகை அளவீடுகள், அதுக்கு இன்னொரு பேர் தான் விலகல் அளவீடுகள் நம்ம சொல்றோம். அதே நான் வீச்சு, சராசரி விலகல், காலணிகள், அப்புறம் நியம விலகல். ஸோ வீச்சுனா உங்களுக்கு தெரியும், கூடுன பெருமானத்துல இருந்து குறைஞ்ச பெருமானத்தை ஒரு தரவு வரிசையில கூடுன பெருமானத்துல இருந்து குறைஞ்ச பெருமானத்தை கழிச்சா அதான் வீச்சு. இது ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து காலணைகள் பத்தியும் உங்களுக்கு நான் சொன்னேன்னா, முதலாம் காலனைன்னா, இரண்டாம் காலனைன்னா, மூன்றாம் காலனைன்னா, ஸோ அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கும், ஒரு தரவுல வந்து எந்த இடத்துல அது அமைஞ்சிருக்கும், அது சதவீதத்திலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கிளியர் தானே காலணைகள்? திருப்பி சொல்லணுமா அக்ஷயா? ஓகே. ஆம் சார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேரடியாக பிரிக்கை வரைபடம் பார்த்தோம். அதுவும் வந்து ஈஸி தான், இப்படி வரும். ஸோ அடுத்து தான் நம்ம படிக்க போகிறோம் இடை விலகல் இல்லாட்டி சராசரி விலகல். சரியா? இது என்ன இடை விலகல் இல்லாட்டி சராசரி விலகல்னு சொன்னா, ஒரு தரவு பரம்பல்ல சரியா, அதன் சராசரியிலிருந்து ஏனைய உறுப்புகள் இல்லாட்டி ஏனைய தரவுகள் வந்து எவ்வளவு தூரம் வேறுபடுது, அதை கணிப்பிடுறது தான் சராசரி விலகல். அதாவது ஒரு தரவுடைய சராசரியிலிருந்து ஏனைய மதிப்புக்கெல்லாம் எவ்வளவு வேறுபடுது, அவ்வளவுதான் ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு 10 பேர் இருக்கீங்க ஒரு கிளாஸ்ல, உங்க கிளாஸ்ல இருக்க 10 பேரோட மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களே. ஸோ அதை அவரேஜ் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து 70 சராசரியா, 70 தான் சராசரி மார்க்ஸ். உங்க ரிப்போர்ட்ல எல்லாம் இருக்குமேனா சராசரின்னு சொல்லி, மொத்த மார்க்ஸை மொத்த மாணவர்களால் பிரிச்சிங்கன்னா சராசரி வரும். ஸோ அதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 50 தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சராசரியில இருந்து 20 வந்து -20 வந்து விலகி இருக்காங்க. ஸோ சராசரியில இருந்து மற்ற பெருமானங்கள் எவ்வாறு விலகி காணப்படுது, வேறுபடுது, இதை கணிப்பிடுறது தான் இந்த இடைவிலகல் இல்லாட்டி சராசரி விலகல். ஸோ இது கிளியரா இது என்னன்னு சொல்லி பாமரூபினி? விளங்கிச்சேங்க. எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சராசரி விலகல், அதுக்கு இன்னொரு பேர் தான் இடைவிலகல். ஸோ நேம்ல கன்ஃபியூசன் வேணாம். மெயினாக இடைவிலகல் அப்படின்னு தான் அந்த அந்த டெர்மினாலஜி தான் பாவிக்கப்படுது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு இடைவிலகல் என்றால் என்ன அப்படி கேள்வி வராது, ஒரு போதும் வராது. உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால், தரவுகளை கொடுத்துட்டு இது தரவு, இதை வச்சுக்கிட்டு அதை விட்டு இடைவிலகலை கணிப்பிடுக இல்லாட்டி சராசரி விலகலை கணிப்பிடுக, இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். ஸோ இங்க பாருங்க, ஒரு வகுப்பில் 10 மாணவர்கள் புவியியல் மதிப்பெண்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கான். என்னவா, 10 ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு மார்க்ஸ், ஜியோகிரபி மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, ஒரு ஆள் 45, 50 அப்படி எடுத்திருக்காங்க, 90ம் ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. ஸோ இது தரவு. சரியா? இப்போ இதுக்கு நம்ம என்ன காண போறோம், இடைவிலகல் காண போறோம். சரியா? எப்படி செய்வோம்னு சொன்னா, அதுக்கு வந்து இப்படி அட்டவணை ஒன்று அடிப்போம். சரியா? என்னது, முதலாவது பாக்ஸ்ல பாருங்க மாணவர்கள். சரியா? 10 மாணவர்களோட புள்ளி தானே. ஸோ நமக்கு அவங்க பேர் தெரியாது. ஸோ ஏபிசிடி அப்படின்னு போட்டிருக்கோம் 10 பேரை. சரியா? இப்போ இதுவே இங்க வந்து ஒரு மாவட்டங்களோட தரவு தந்திருக்குன்னு சொன்னா, சரியா, இங்க நம்ம நேரடியாக என்ன போடுவோம், மாவட்டங்கள்னு போட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களை போடுவோம். சரியா? விளங்குதா? அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அட்டவணையை வந்து நீங்க மாற்றி அமைக்கணும். ஸோ அடுத்து நேரடியா மதிப்பெண்கள். இப்போ அவங்களோட புள்ளி வந்து ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா, ஸோ ஏ 45, பி 50 அப்படி ஒவ்வொரு நேமுக்கு நேராக அவங்க நேம் மார்க்ஸையும் போட்டுட்டோம், மதிப்பெண்களையும். இப்போ வேலை என்னன்னு சொன்னா, இடையை வந்து கணிப்பிடணும். சரியா? இடையை நான் செய்யணும், கணிப்பிடணும். இடைன்னு சொல்றது சராசரி. சரியா? சராசரி இன்னொரு பேர் தான் இடை. ஸோ நேரடியாக உங்களுக்கு தெரியும் இடை கணிப்பிடுறதுன்னு சொன்னா, மொத்த மதிப்பெண்களை கூட்டி மொத்த மாணவர்களால் பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கான இடை வந்துடும், அதாவது சராசரி வந்துடும். சரியா? இது வரைக்கும் கிளியரா எப்படி இடை வந்திருக்குன்னு சொல்லி அட்சயா, பாமரூபினி? ஆம் சார். எஸ். ஓ, நான் விளங்கிச்சு. எஸ். இப்போ நம்ம சராசரி கண்டுட்டோம். சரியா? இப்போ சராசரி விலகல்னா என்ன,
இந்த சராசரியிலிருந்து இந்த பெருமானம் ஏனைய உறுப்புகள் வந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்குன்னு காண்றது தான் சராசரி விலகல். ஸோ நேரடியாக நமக்கு அடுத்த பாக்ஸில் போடுறோம் சராசரி விலகல்னு போட்டு. சரியா? இவருட்டு மார்க்ஸ் 45. சரி. ஆனால் சராசரி வந்து 67.5. ஸோ இதுல இருந்து இதை கழிக்கணும். சரியா? இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சா என்ன வருது? -22.5ன்னு வருது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன? சராசரி புள்ளியில இருந்து இவர் ஏ வந்து 22.5 புள்ளிகள் வந்து விலகி காணப்படுறாரு. ஐ மீன் இட்ஸ் மீன் குறைவா காணப்படுறாரு. அப்படிதான் மீன் என்ன? 22 மார்க்ஸ் வந்து குறைவா இருக்காரு, மைனஸ்ல இருக்காரு சராசரியில இருந்து இவர். ஸோ அந்த மாதிரி இவர் 50 எடுத்திருக்காரு, இவங்க சராசரி 67.5. ஸோ இவர் வந்து -17.5 மார்க்ஸ் வந்து விலகி காணப்படுறாரு, வேறுபட்டு காணப்படுறாரு. எதுல இருந்து? சராசரியில இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தரவுக்கும் வந்து சராசரியில இருந்து எவ்வளவு தூரம் விலகி காணப்படுதுன்னு கண்டோம்னு சொன்னா இதுதான் சராசரி விலகல். ஸோ விளங்கிச்சு அடுத்த பாக்ஸ் எப்படி வரும்னு சொல்லி. ஆமாம் சார். எஸ் வாமரூபினி, கிளியர்? ஓ விளங்கிச்சுண்ணா. ஓகே குட். ஸோ இவ்வளவும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து உங்களுக்கு தெரியும் மைனஸ்ல தரவுகள் வந்திருக்கும், அதே மாதிரி பிளஸ்லயும் வந்திருக்கும். ஸோ முதலாவது என்ன செய்ய போறோம்? இந்த மைனஸ்ல உள்ளதெல்லாம் அப்படியே கூட்ட போறோம். சரி. ஸோ -22.5, -17.5, -2.5, -7.5, -12.5 இது மொத்தத்தையும் கூட்டுறோம். கூட்டினா வருது -62.5ன்னு ஆன்சர் வருது. அடுத்து பிளஸ் எல்லாம் கூட்டுறோம், பிளஸ்ல இருக்க பெருமானங்கள் எல்லாம் கூட்டுறோம். இது ஈஸியா உங்களுக்கு தெரியும், நீங்க ஓ லெவல்ல இருந்து செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து 62.5ன்னு வருது, அதாவது +62.5ன்னு வருது. ஸோ இதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு தெரியும் மைனஸ் இன்டூ பிளஸ். சரியா? வேற வேற ஸ்தானங்கள் என்ன மைனஸ் பிளஸ். ஸோ என்ன நடக்கும்? கழிப்படும். வேற வேற தானங்களா இருந்தா அது வந்து கழிப்படுவாங்க பெருமானம். ஸோ இங்க கழிப்பட்டு என்ன வருது? சைவர்னு வருது ஆன்சர். சரியா? அதாவது சிக்மா சராசரி விலகல் வந்து என்ன வருது? சைவர், 0. சரியா? இது வந்து இந்த தரவு நான் சும்மா போட்டது. ஸோ அதனால தான் இப்படி இப்படி ஒரு விடை வந்திருக்கு. உங்க எக்ஸாமுக்கு இப்படி ஜீரோல எல்லாம் வராது. ஸோ பெரிய பெரிய தரவுகள் பெருமானங்களாக தான் வரும். ஸோ அதனால இங்க 0 வந்திருக்கு. பட் உங்க எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஆன்சர் ஒன்றும் வராது. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சராசரி விலகலுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா, சரி, சராசரி விலகல் அதாவது இந்த சராசரி விலகல் விட்டு அஹ், சராசரியா எவ்வளவு விலகி இருக்காங்க, ஒரு மாணவன் வந்து சராசரியா எவ்வளவு விலகி இருக்காரு, அதான் இதோட அர்த்தம். சரி. அதுக்கு என்ன செய்றோம்? இந்த மொத்த சராசரி விலகலை போட்டுட்டு அதன் கீழே வந்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையால பிரிச்சு விடுறோம். ஸோ இங்க நமக்கு 0 வந்தனால அதை 10 மாணவர்கள் தானே, ஸோ 10ஆல பிரிச்சா 0 தான் ஆன்சர். நான் திருப்பியும் சொல்றேன், இங்க 0 வந்திருக்கு. எக்ஸாம்ல இப்படி ஒரு ஆன்சர் கண்டிப்பா வர போறது இல்ல. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப விளங்கிச்சா சராசரி விலகல் எப்படி காண்றதுன்னு சொல்லி? மாமரூபினி, விளங்கிச்சுண்ணா. அக்ஷயா, கிளியர்? ஆமாம் சார், கிளியர். எஸ். சாரி, ஒரு சின்ன விஷயம்தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த திருப்பி சொல்றேன், இந்த கூட்டல் கழித்தல்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா இங்க பிளஸ்ன்னு வந்துடும். சரியா? 67.5ல இருந்து 45 கழிச்சு விட்டீங்கன்னா பிளஸ்ன்னு வந்துடும். அப்படி வரக்கூடாது. எப்பயுமே இந்த ஆள்ல இருந்து தான் இவரை கழிக்கணும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சிம்பிளா பெருமானங்கள் கண்டிப்பா வராது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன், சும்மா செஞ்சு பார்க்க சொல்லி, செஞ்சு அனுப்ப சொல்லி. அந்த மாதிரி கேள்வி தான் வரும். தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களுடைய சனத்தொகை 1000, 2000 அப்படிதான் வரும். இல்லாட்டி உற்பத்தி, நெல் உற்பத்தி, விவசாய உற்பத்தி, மெட்ரிக் டன்ல அந்த மாதிரி 1000 மெட்ரிக் டன், 3000 மெட்ரிக் டன் அந்த மாதிரி பெருமானங்கள் தான் இங்க அதிகமா வரும். ஸோ இது ஈஸியான ஒரு பகுதி தான். பட் நீ என்ன செய்யணும்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கணக்கு என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு பார்த்தால்தான் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களுக்கு குயிக்காக டைம்குள்ளே செஞ்சு முடிக்க இயலும். சரியா? ஸோ அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்ததுக்கு போகலாமா அப்போ?
விளங்கிச்சா? அடுத்தது போலாமா? Yeah, sir. ஓகே அண்ணா. ஓகே. எங்கேயாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லுங்க. இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும். இதை வச்சுக்கிட்டு விலகல் வரைவு ஒன்று வரைய சொல்லி வரும். சரியா? என்ன வரும்? விலகல் வரைவு ஒன்று வரைய சொல்லி வரும். இது ஒட்டு மொத்தமா உள்ளடக்கியதா ஒரு கேள்வி வரும். சரியா? ஒரு தரவை கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்கு இடை, சராசரி, விலகல் என்பவற்றை கணிப்பிட்டு விலகல் வரைபடத்தினை வரைந்து காட்டுக அப்படின்னு ஒரு கேள்வியா வரும். ஸோ ஸ்டெப்ஸ் இதுதான். இந்த அட்டவணை மூலமா இடையை காணுவீங்க. அதை வச்சுக்கிட்டு சராசரி விலகலை காணுவீங்க. அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு விலகல் வரைவு ஒன்று வரைவீங்க. விலகல் வரைபடம் ஒன்று கண்டிப்பா வரைய சொல்லி வரும். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. ஈஸியான ஒரு விஷயம் தான். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. விலகல் வரைபடம் சொன்னா இப்படித்தான் இருக்கும். சரியா? சராசரி விலகல்னா என்ன வாமரூபினி? சராசரி விலகல்னா என்ன? தரவு பரம்பல்ல வந்து நம்ம சராசரியான விலகலை வந்து காட்டுறது சராசரி விலகல். ஆஹ், அட்சயா, சராசரி விலகல்னா என்ன? என்ன தெரியலையா? சரி, திருப்பி சொல்றேன். ஏன் அட்சயா சொல்லுங்க. டெஃபினிஷன் மாறுது. எஸ். சராசரியிலிருந்து ஏனைய பெருமானங்கள் வந்து எவ்வளவு தூரம் மாறுபடுது, விலகி இருக்கு, அதான் என்னது சராசரி விலகல். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இந்த விலகல் வரைபடத்தை வந்து நம்ம வரைகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இங்க வந்து கூடுனதா பாருங்க, -22.5 தான் அதிகமான ஒரு சராசரி விலகலா காணப்படுதுன்னா. ஸோ அதே மாதிரி அஹ், சக 22.5 தான் அதிகமான சராசரி விலகல். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வரைவு தான் நீங்க வரைய போறீங்க. சரியா? இங்க 0ன்னு போட்டுக்குவீங்க. சரியா? அதுக்கு மேல, சரியா, மேல வர அச்சுல வந்து பிளஸ் பெருமானங்கள் இருக்கும். சரியா? அங்க 22.5 தானே கூடினது. இந்தா. ஸோ 25 அவரேஜா வச்சுக்கிட்டு நம்ம பிரிக்கிறோம். 5, 10, 15, 20, 25 அப்படி பிரிச்சுக்கிறோம். மேலே உள்ள பெருமானம் எப்போதும் பிளஸ்ல தான் இருக்கணும், மறக்க வேணாம். கீழே உள்ள பெருமானம் வந்து மைனஸ்ல இருக்கும். சரி? -22.5 தானே ஆஹ், கூடின விலகலா காணப்படுது. ஸோ அதே மாதிரி 25 வச்சு எடுத்துக்கிட்டு -5, -10, -15 அப்படி பிரிச்சு கொள்றோம். இதை வந்து நம்ம பொருத்தமான இந்த கெப்ஸ் எல்லாம் நீங்க பொருத்தமா விடணும். அதே மாதிரி இந்த பெருமானங்களும் பொருத்தமா இருக்கணும். சரியா? இது முதல் ஸ்டெப். சரியா? அடுத்து இந்த 0வுக்கு நேரா ஒரு கோட் அடிப்பீங்க. சரியா? 0வுக்கு நேரா ஒரு கோட் அடிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அட்சயா கேக்குதா? கேக்குதா வாமரூபினி? வாமரூபினி கேக்குதா? ஓ விளங்குது அண்ணா. ஓகே. ஸோ அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த 0வில் வச்சுக்கிட்டு ஒரு கிடையா ஒரு கோடை போடுறீங்க நேரா. சரியா? அடுத்து கீழே வந்து மாணவர்கள். சரியா? கடைசி அந்த முடிக்கிற அந்த பெருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா ஒரு கீழே கோடு அடிப்பீங்க. சரியா? அதுல வந்து சரியான இடைவெளிகள்ல ஏ, பி, சி, டி அப்படி சொல்லி மாணவர்கள்ட்ட அந்த நம்பரை போடுவீங்க. ஸோ இங்க மாவட்டங்கள் கொடுத்துருந்தா மாவட்டங்கள்ட்ட பேரை இப்படி போடுவீங்க கிடையா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டா செய்யணும்.
இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மாணவர்கள்னா மாணவர்கள், அங்க மாவட்டங்கள்னா மாவட்டங்கள், கிராமங்கள்னா கிராமங்கள். சரியா? இங்க விலகல்னு போட்டுருவீங்க. சரியா? அப்ப சராசரியில இருந்து எவ்வளவு விலகி இருக்காரு? இப்ப ஏ பாருங்க, -22.5 அவர் விலகி இருக்காருண்ணா. ஸோ அப்போ ஏக்கு நேரா இப்படி பாக்ஸ் அடிப்பீங்க. சரியா? 22.5 கிட்ட வச்சு ஆஹ், ஒரு பாக்ஸ் அடிப்பீங்க. சரியா? அடுத்து பி பாருங்க, -17.5 வந்து விலகி இருக்காரு. ஸோ சரியா 17.5 கிட்ட வச்சு நேரா ஒரு ஒரு பார் மாதிரி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விலகி இருக்காங்க. ப்ளஸ்ல வந்தா ப்ளஸ்ல. இங்க பாருங்க, எஃப் வந்து ப்ளஸ்ல இருக்கேனா, எஃப் வந்து +2.5 இருக்கு. சரி, அதாவது சராசரில இருந்து அவர் 2.5 கூட இருக்காரு. ஸோ நேர்ல வச்சு நேர் அதாவது ப்ளஸ்ல வச்சுக்கிட்டு 2.5க்கு நேரா ஒரு பாக்ஸ் அடிப்பீங்க, பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தரம் கொடுக்கப்பட்ட தரம் இதுகளை வச்சுக்கிட்டு பொருத்தமா இந்த மாதிரி வரைஞ்சீங்கன்னு சொன்னா அதான் விலகல் வரைபடம். ஸோ இதுக்கு முக்கியமா தலைப்பு வந்து கட்டாயம் போடணும். ஏன்னா ஒரு படம்னு சொன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே படிச்சு கொடுத்தேன், கட்டாயம் வந்து தலைப்பு இருக்கணும். ஸோ பொருத்தமான தலைப்பு. இப்போ மதிப்பெண்களிலிருந்து சராசரியிலிருந்து விலகல் வரைபடம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற தரவுகளை வச்சுக்கிட்டு நீங்க பொருத்தமான ஒரு தலைப்பை வந்து விடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு 10 மாவட்டங்கள் விட்டு நெல் உற்பத்திக்கான விலகல் வரைபடம்னு சொன்னா அது அழகா எழுதுவீங்க. தெரிவு செய்யப்பட்ட 10 மாவட்டங்களுக்கான நெல் உற்பத்திக்கான விலகல் வரைபடம், சராசரியிலிருந்தான விலகல் வரைபடம், அப்படி தலைப்பை வந்து பொருத்தமா இடுவீங்க. சரியா? ஸோ இப்படி வரைஞ்சிட்டு அழகா ஒரு அவுட்லைன் அடிப்பீங்க பிளாக் பென்ல. படம் நீட்டா இருக்கும். சரியா? புற்றுல வச்சு அழகா கோடெல்லாம் நேரா அழகா நீட்டா இருக்கணும். கோடெல்லாம் ஒழுங்கா நேரா இல்லாம சாஞ்சிக்கிட்டு சைடு வாக்கில் தான் வரையக்கூடாது. சரியா? இந்த மார்க்ஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னா உங்க நீட்னஸ்க்கு தான். சரியா? ஸோ இதுதான் விலகல் வரைவு வந்து வரைகிற மெத்தட். இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, திருப்பி ஒருக்கா சொல்றேன். விளங்கிச்சுங்க. அட்சயா, உங்களுக்கு விளங்கிச்சா? Yes, sir. Okay, sir. கிளியர்? 100% கிளியர்? Sir. ஓகே, குட். பிரதக்ஷி, ஹாய். என்ன பிரதக்ஷி இப்பதான் ஜாயின் ஆகுறீங்க? No. வாட் ஹேப்பன்? சரி, ஓகே. லேட்டா முடிஞ்சண்ணா இப்பதான் போட்டேன். ஓ மை காட். சரி, ஓகே. இப்போ விலகல் வரைவு வந்து எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோத்தான் கேள்வி வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸி. சரியா? இப்படி ஒரு தரவை கொடுத்துருவாங்க. சரியா? ஒரு பெரிய தரவாக தான் இருக்கும் அது. அட்டவணையில் அவங்க தரவு தந்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு அதுக்கான சராசரி இடையினை கண்டு, சராசரி விலகலினை கண்டு விலகல் வரைபடம் ஒன்றை வரைக. இதான் உங்களுக்கான கேள்வியா இருக்கும். சரியா? இந்த அட்டவணையும் இந்த வரைபடம் வரைஞ்சீங்கன்னு சொன்னா 15 மார்க்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இல்லாட்டி மேக்ஸிமம் 10 மார்க்ஸுக்காச்சும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கிற ஒரு பார்ட் தான் இந்த செய்முறை புவியியல். அதுலேயும் ஈஸியாக எடுக்கிறது தான் இந்த சாப்டர் எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஸோ இது ஒரு நல்லா விளங்கிக் கொள்றது மூலியமா வந்து கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுக்க முடியும். சரியா? புரியுதா? இப்போ பிரதக்ஷி லேட்டாக வந்தனால வாமுருபி. அண்ணா, இப்போ நான் வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்க போறேன் வாமுருபி. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போறீங்க எப்படி. சரி. எஸ். இப்போ வாமுருபினி உங்களுக்கு ஒரு தரவு தராங்க. ம், தெரிவு செய்யப்பட்ட ஒரு 15 நகரங்கள் விட்டு ஆண்டு சராசரி மழைவீழ்ச்சி வந்து தரப்படுது உங்கள் தரவா. சரியா? ஓகே. சரி அண்ணா. ஓகே. இப்போ சாதாரணமாக 1500 மில்லிமீட்டர், ஸோ அவ்வளோ வராது.
ஸோ வரலாம். ஆண்டு மழை வீழ்ச்சி தானே. ஸோ 1500 மில்லிமீட்டர், 2000 மில்லிமீட்டர் இப்படி இருக்கு ஒரு தரவு. அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு சராசரி எப்படி காணுவீங்க அமருபினி? அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ், இந்த அட்டவணையை வச்சுட்டு சொல்லலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆண்டு சராசரி 12 ஆண்டுகள் ஒரு மாசம் அப்படின்னா அண்ணா எத்தனை ஆண்டு ஒரு வருடத்துக்குள்ளதாண்ணா? நோ நோ நோ, கொஷன் வந்து தெரிவு செய்யப்பட்ட 15 நகரங்கள் விட்டு ஆண்டு மழை வீழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ கொழும்புனா 1500 மில்லிமீட்டர் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நகரங்கள்னு போடணும்னா ஓகே. நகரங்கள்னு போட்டு அந்த எஸ் 15 எஸ். நகரங்கள்ன்ற பெயர்கள் எழுதணும். ஓகே. அடுத்து வந்து மலைவீழ்ச்சியின் அளவு. ஓகே. மலைவீழ்ச்சியின் அளவுன்னு போட்டு ஒவ்வொரு நகரங்களுக்கு உள்ள மலைவீழ்ச்சியின் அளவு போடணும். ஓகே, வெரி குட். மழை வீழ்ச்சியின் அளவுகள்னு போட்டு என்ன போடுவீங்க? என்ன சைடில் என்ன போடுவீங்க? மில்லிமீட்டர். எஸ் எஸ், வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. அடுத்து வந்து இடையை காணணும்னா ஓகே. இடை காண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொத்த மலைவீழ்ச்சியின் அளவையும் கூட்டி ஓகே. அதை வந்து 15 நகரங்களால 15ஆல பிரிக்கணும். ஏன் 15ஆல பிரிக்கிறீங்க அமருபினி? பிரிச்சு ஏன்னா மொத்தம் வந்து 15 நகரங்கள் தான் இருக்குது. ஓகே. அப்ப அதனால நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் தரவு வந்து இப்போ இதுல வந்து மாணவர்கள் இருக்க மாதிரிக்கா அதுல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் தரவு வந்து வர்றது வந்து அந்த நகரங்கள். அப்ப எத்தனை நகரங்கள் இருக்கோ அந்த அளவை வச்சு எஸ். அதை வந்து பிரிக்கணும்னா ஓகே. இப்படி பிரிச்சாதான் பிரிச்சு நமக்கு சராசரி வர்ற வரும். விடை இடையில எஸ். ஓ ஓகே, குட். வர்ற விடை வந்து அந்த விடை தான் விடை வந்து இடைன்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்த ஸ்டெப் வந்து அஹ், சராசரி விலகல் காணணும். எஸ். சராசரி விலகல் காண்றதுக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்க மலைவீழ்ச்சியின் அளவுல இருந்து ஓகே. நம்ம கண்ட இடையின் அளவை வந்து கழிக்கணும். எஸ். கழிச்சு வர விடை வந்து ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசப்படும். அப்ப அதனால மறையிலையும் வரும் விட நேர் பெருமானத்திலையும் வரும். எஸ். மறை பெருமானத்துல வந்திருக்க விடைய வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து ஓகே. வந்து நேர் பெருமானத்துல இருக்க விடை எழுதணும். கூட்டணும் என்ன? அதுக்கப்புறம் அது மறை போன எஸ் எஸ். ஓகே. அடுத்து ரெண்டையும் வந்து கூட்டி போடணும். ஓகே. அடுத்து கடைசியா வந்து அதுல வர்ற விடைய வந்து நம்மளுக்கு எத்தனை நகரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நகரங்களின் அளவுல வந்து பிரிக்கணும். பிரிச்சா ஓகே. சராசரி விலகல் வந்துடும். ஓகே வாமருபினி, வெரி குட் வாமருபினி. ஃபென்டாஸ்டிக் வாமருபினி. ஓகே. எக்ஸலண்ட், வெரி குட். பிரதக்ஷி, சொல்லுங்க அண்ணா. கொஞ்சமாச்சும் விளங்குச்சா? என்னண்ணா? கொஞ்சமாச்சும் விளங்குச்சான்னு கேட்டேன். கொஞ்சம். ஓ நான் விளங்குனுச்சேண்ணா. ஓகே, குட் வாமருபினி. அக்ஷயா, அக்ஷயா. ஆம் சார். எஸ், இப்போ வாமருபினி வந்து இவ்வளோத்துக்கு செஞ்சுட்டாங்க நான் சொன்ன கொஷனுக்கு. ஸோ அடுத்து நீங்கள் வந்து விலகல் வரைபோனும் வரைய போறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எக்ஸ்பிளைன் பண்றதா சார்? எஸ் எஸ், என்னென்ன ஸ்டெப்பில் நீங்கள் அடுத்து செய்வீங்க?
ஒருக்கா சார் ஒருக்கா முன்னாடி ஸ்லைடு ஒருக்கா காட்டுவீங்களா? யா 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 ஷூர். ஓகே, உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுச்சா? ஓகே சார். ஓகே குட். ஆம் சார். ஓகே இப்ப வந்து சராசரி விலகல் அந்த ரேஞ்ச் வந்தது தானே, அது இங்க லெஃப்ட் ஹேண்ட் அந்த நரோல போடணும் 25 வரைக்கும். என்ன யா யா இதுதான். அது பாசிட்டிவ் ஃபார்ம்ல மேல் நோக்கி போடணும், அப்புறம் நெகட்டிவ் ஃபார்ம்ல கீழ் நோக்கி போடணும். ஓகே Yeah. பிறகு அந்த அந்த நகரங்கள் வந்து கீழே கீழே போடணும். எஸ் கீழே. Yeah. யா யா கரெக்ட். Okay. அடுத்து அப்புறம் அந்த அந்த ரேஞ்சஸ் வந்து அதுக்கேத்த இதுல அதுக்கு அந்த ரேஞ்சிலேயே போடணும். இப்ப 22.5 அப்படி கீழே வந்த ஃபார்ம்லயே போடணும். நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்தது நெகட்டிவுக்கும், பாசிட்டிவ் ஃபார்ம்ல வந்தது பாசிட்டிவுக்கும் போடணும். ஓகே அடிச்சா இப்போ உங்களுக்கு வந்து போட்டுட்டு வெயிட். அஹ், இப்போ வந்து உங்களுக்கு கொழும்பு மாவட்டம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சரியா? இங்கே கொழும்புன்னு நம்ம எழுதிட்டோம். கொழும்பு yeah. மாவட்டம் வந்து சராசரி விலகல் வந்து சும்மா சொல்லுவோமே -200ன்னு வந்திருக்கு. ஓகே, -200ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி போடுவீங்க? என்ன சார்? இப்போ மாவட்டங்கள் தானே சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொழும்பு மாவட்டம் தான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ கொழும்பு மாவட்டத்துட்டு சராசரி விலகல் வந்து 200 -200ன்னு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே ஆன்சர். இப்போ அதை வந்து இப்போ நீங்கள் வரைபுல எப்படி ஓகே. போடுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ -200 கீழ் நோக்கி -200 அது வரைக்கும் வரையணும். எஸ், அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் சரியா? 5 10ன்னு தான் Yeah. போடணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைக்கு ஏற்பவே மாற்றிக்கொள்ளலாம். 100 200 300 அப்படி போடலாம். மேபி 1000ல் வந்துச்சுன்னு சொன்னால் 500 1000 1500 200 சாரி 2000 அப்படியும் போடலாம். ஓகே, உங்களுக்கு தரவு வந்து என்ன பெருமானத்தில் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பெருமானங்களை வந்து போடணும் சரியா? கிளியர்? அச்சயா கிளியர்? மாமருபினி? ஆம் சார். அண்ணா ஓகே ஓகே அட்சயா, வெரி குட், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தேங்க்யூ. ஓகே மாமருபினி, உங்களுக்கு கிளியரா? ஓ விளங்கிச்சுண்ணா. ஓகே, ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த தரவு வந்து அது வந்து இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதில் கூடின பெருமானத்தை நீங்கள் பார்க்கணும் சரியா? இங்கே 22.5, ஸோ நமக்கு 25ன்னு இங்கே போட்டோம் சரிவே. இதுவே இங்கே பெரிய பெருமானங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே 1000 கூட வரலாம் சரியா? 1000 1500 அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய பெருமானம் வந்து 1500ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட 300ல் பிரிக்கலாம், 200ல் பிரிக்கலாம், அது உங்களோட பொறுத்து. எങ്ങനെ பிரித்தா நீட்டாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இந்த விலகலை வந்து பிரித்து அழகாக நீட்டாக போடுவீங்க. அதுக்கப்புறம் வரைகிறது தான் வேலை, அதே தான் சரியா? சிம்பிளாக வரைஞ்சிட்டு போடுவீங்க. ஸோ புரிஞ்சுச்சா இது? அட்சயா கிளியர்? ஆம் சார். ஓகே, கிளாஸ் முடிய கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒர்க் செஞ்சு போட்டே ஆகணும். ஓகே, நோ எக்ஸ்கியூசஸ், யூ ஹாவ் டு டூ. ஓகே மாமருபினி? அண்ணா என்ன கண்டிப்பாக செய்யணும் ஒர்க். ஓகே ஓகே அண்ணா. அண்ணா நீங்க செஞ்சு அனுப்ப சொன்னீங்கன்னா அது எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, அதனால தான் நான் செய்யல. ஓகே, இப்போ புரிஞ்சுச்சா? ஓ இப்போ ஓகேண்ணா. ஓகே, ஸோ அதை கண்டிப்பாக செஞ்சு அனுப்புங்க. அட்சயா நீங்களும் செஞ்சு அனுப்புங்க, பிரதக்ஷி நீங்களும் செஞ்சு அனுப்புங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாமரூபினி, அட்சயா யாரை வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகேண்ணா. ஓகே, குட். ஸோ கண்டிப்பாக செஞ்சு அனுப்புங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு விளங்கியிருக்கா இல்லையா. இப்போ இது விளங்குற மாதிரி இருக்கும், அதான் இந்த பாடத்தோட நேச்சர். அதுக்கப்புறம் மறந்துடும். சரியா, எதை இதுல இருந்து கழிச்சு போடுறது, எதை கூட்டுறது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதுக்கு என்ன நீ பெஸ்ட்டா, சரியா, ப்ராக்டிஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து 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 கேள்வி செஞ்சு பார்க்கணும். பாஸ் பேப்பர் எடுத்து என்ன கேள்வி வந்திருக்கு நம்ம செஞ்சு பார்க்கணும். செஞ்சது சரியா இல்லை ராங்கா, என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம், டைமுக்குள்ளே செய்கிறோமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடம் செய்யக்குள்ள டைம் குயிக்காக போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வி ஒன்று எடுத்து செஞ்சு பாருங்க, 1 hour போயிடும், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ அதையும் ஒரு கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் தான். சரி. ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று என்னன்னு சொன்னால், அடுத்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து கிளாஸ் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராஸாக கிளாஸை கொஞ்சம் எடுப்போம். அந்த சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் நடக்கும். ஓகே மமருபினி, ஓகேண்ணா. அட்சயா, ஓகே, நோ ப்ராப்ளம். பிரதக்ஷி, ஓகே அண்ணா. ஓகே. அந்த எக்ஸாம் வந்து உங்களோட செய்முறை புவியியல் சார்ந்ததாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் படித்த எல்லா விஷயங்களுமா இருக்கும், செய்முறை புவியியல் மட்டும். நீங்கள் நிறைய பேர் கிளாஸ் வரல, ஸோ திருப்பி குரூப்பில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த எக்ஸாமும் நான் சொன்ன மாதிரி நீட்டாக பார்த்தடிக்காமல் உங்களோட மனசாட்சிக்கு செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் யார் நல்லா செய்றீங்கன்ட்டு. இந்த முறை உலக படம், கிராஃப் ஷீட், கலர் பென்சில் எல்லாம் வச்சுட்டு தான் எக்ஸாம் செய்யணும். சரி, போன முறை எக்ஸாம் முடிய எல்லாம் உலக படம் இல்லை அப்படிங்கிறாங்க, அதனால் குறிக்கலை. ஸோ இந்த முறை அந்த எக்ஸ்கியூஸ்லாம் வழங்கப்பட மாட்டாது. கிளாஸ் கட்டாக போகுது ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் இவ்வளோ நேரம் காய்ச்சிட்டு இருந்தேன்.